வணக்கம் வணக்கங்க. அதாவது கடந்த வாரம் தேவராஜ் அண்ணாவுக்கு ஃபோன் போட்டேன். அண்ணன் இதுபோல் இந்த அண்ணாமலை ஜாதகத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு அண்ணன் ஒரு பிரசனை ஒன்று போடுங்கண்ணா அண்ணன் போட்டாருங்க. அதாவது லக்னாதிபதி லக்னாதிபதி சூரியன் வந்தது. விரைவில் ஒரு மாதத்துக்குள்ளே அந்த பிரச்சனைக்கு முடிவு வரும்ன்ட்டு ஒரு நம்பிக்கை வந்தது. அதே போல் 5 கிரகங்கள் 11ஆம் பாவத்தை வச்சுக்கிட்டு வருது. 1, 5, 9, 11 நினைக்கிறேன். ஆமாம். அதே போல் 8 பாவங்கள் 1, 5, 9, 11. இதனால் இப்படி காட்டிகிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். 11ஆம் பாவம் நமக்கு மெயின் பிரசன்னத்தில். அது 11ஆம் பாவத்தை வச்சுக்கிட்டு இருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னு சொன்னாருங்க. நானும் என்ன பண்ணேன், அப்படி உட்காந்துட்டு இருந்தேன் நிலத்தில். இது முக்கூட்டு பட்டா, அதாவது 3 பேருக்கு. நாங்கள் 3 பேர் அண்ணன் தம்பிங்க. என்னுடைய அப்பாவுடைய பேரில் இருக்குது. அதை பாக பிரிவினை பண்ணணும். ஏடா கூடமாக இருக்குது. வீடு மனம் ஒன்று இருக்குது. வீடு மனம் வேணுன்றவன் நிலத்தை எடுத்துக்கூடாது, நிலம் வேணுன்றவன் வீடு மனம் எடுத்துக்கூடாது. இப்படி சட்டத்திட்டெல்லாம் போட்டு கடைசியாக எனக்கு 33 சென்ட்டு தான் வருது. எங்கள் அண்ணங்காரனுக்கு 45 சென்ட்டு, எங்கள் தம்பிக்கு 40 சென்ட் வருது. எனக்கு 7 சென்ட்டு கம்மியாகுது. அதனால் என்ன பண்ணேன், எனக்கு 50,000 கொடுத்துடுங்க. ஒரு சென்ட் வந்து இங்கே 5,000 போயின்னு இருக்குன்றாங்க. 7, 5, 35. எனக்கு 35,000 கையில் கொடுத்துடுங்க. வீட்டு மனை வந்து ஒரு சென்ட்டு 50,000 போகுது. 3 சென்ட்டு 1,50,000 ரூபா போகுது. அப்போது 40 சென்ட் வச்சுன்னுக்கிறவன் என்ன பண்ணுறான், எனக்கு வீட்டு மனை வேணுன்ட்டான் சின்ன பையன். சரி எடுத்துக்கிட்டான். அதில் விட்டுட்டு அப்புறமா நேற்றுக்கு என்ன பண்ணால் திடீர்னு வந்தான் அந்த மூத்த சகோதரன். வந்து ஏற்கனவே போன வாரம் நல்லா ஹெவி டோஸ் விட்டுட்டேன். சும்மாலாம் என்னென்றலாம் ஆடினீங்களாம். எனக்கு செவ்வாய் திசை வருது, சப்சப்ளாடு 9ஆம் பாவத்துக்கு. அது 2, 4 இப்போ காட்டுது. அதனால் என்ன பண்ணேன், என்னென்றலாம் மோதிரில் வச்சுக்காதீங்க. கோர்ட்டில் போயிட்டு பாகப்பிரிவினைக்கு அப்ளை பண்ணி நான் பாகப்பிரிவினைக்கு ஏற்பாடு பண்ணிக்கோன்ட்டு டோஸ் விடவே எல்லாம் அள்ளு போயிட்டானுங்க. இவனுங்க அந்த கோர்ட்டு பக்கமே போனதில்லை. நான் 1985 7 வக்கீல்கள் 40 வருஷமாக அந்த வழக்கு நடத்தின்னு இருக்கிறேன். 7 வக்கீல் மாற்றிருக்கிறேன். என் வக்கீலில் ஆஜரானவங்கெல்லாம் ஜட்ஜாக இருக்கிறாங்க. ரோசின்னு சொல்லிட்டு சிவசங்கர் பாபா, தமிழரசு இது பேர். சிவசங்கர் பாபா கேஸ் அட்டன் பண்ணது என்னுடைய வழக்கு நடத்தின ரோசி என்கின்ற தமிழரசு. செங்கல்பட்டு மாவட்ட மகிழா நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்து சிவசங்கர் பாபாவுடைய வழக்கு நடத்தின அவங்க தலைமையில் தான் அது போச்சு. அதுபோல் பார்த்தேன். பிரசன்னா அழகாக வேலை செய்தது. இன்றைக்கி காலையில் சின்ன பையன் என்ன பண்ணால், நான் எங்கள் அப்பாவுக்கு இப்படி பண்ணேன், நீ ஊரை சுற்றிக்கின்னு இருந்தேன், நீ காசு யாத்திரை தானே போய்க்கின்னு இருந்த, பஜனை கோஷ்டிக்கு தானே போயின்னு இருந்தேன் அப்படின்னு அளந்தான். சுபார், இந்த கதையெல்லாம் வச்சுக்கூடாது. ஒழுங்கு மரியாதையாக ஒத்து வந்தால் பார்ப்பேன். இல்லைன்னா ஜூன் மாதம் கோர்ட்டு திறக்குது. 15 நாளைக்கு கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்புவேன் உன் அட்ரஸுக்கு. நீ வக்கீலை வச்சு அங்கே வாதாடிக்கோ. என்னாண்ட வாதாடுற வேலை வச்சுக்காது. உன் பக்கம் சட்ட நியாயம் தர்மம் இருந்தால் அங்கே வாதாடிக்கிறான்னு அடங்கிட்டான். அப்போ என்னாச்சு, இந்த ஒரு மாதத்தில் பிரச்சனை முடிவுக்கு வந்தாச்சு. பிரச்சனை என்ன அருமையாக ஒர்க் அவுட் ஆகுது பாருங்கள். இதுதான் நம்ம தேவராஜனுடைய சாஃப்ட்வேரை புகழறதுக்கு காரணம். நான் அவங்க வீட்டில் வந்துட்டு தங்கி 3 வேளையும் சாப்பிட்றான்றதுக்காக இல்லை, அதெல்லாம் கிடையாது. இருக்கிற உண்மை சத்தியம் சாகாது. சத்தியம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நம்ம பேசி ஆகணும். சொல்லாமல் விடுறதும் தப்பு, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லியே ஆகணும். அதனால் யூசர் ஃப்ரெண்டில் இருக்கிற ஆஸ்ட்ரோ தேவராஜனுடைய அட்வான்ஸ் ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜி, கேபி ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் வாங்கி பயன்பெறுங்க. அற்புதமாக பலனை எடுக்கலாம். இப்போ வாழ்க்கையில் வந்த பிரச்சனைங்க இப்படி தவிடுபொடியாக இருக்குது. விரைவான கிரகம் லக்னாதிபதியாக வந்ததுன்னா பிரசன்ன ஜோதிடத்தில் விரைவாக முடியும். அதை மாதிரி ஜூன் மாதம் இந்த பசங்க இப்படியே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், காலையில் பெரியவனுக்கு ஃபோன் போட்டேன். எப்பா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடுறேன். இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயின்னு இருக்குது. நாளைக்கு கொத்தனார் வரானுங்க பூசு வேலைக்கு. வேலை பூசிட்டு சுண்ணாம்பு அடிச்சுட்டு கதவு வச்சுட்டு முன்னாடி சிமெண்ட் ஷீட் இறக்கிட்டு ஊருக்கு கிளம்பலாம். போய் முதல்ல இவனுங்களாண்ட பிரச்சனை முதல்ல வந்துடுவோன்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். பெரியவன் என்ன பண்ணால், எனக்கு நிலம் வேணுன்ட்டான். அவனுக்கு அந்த 45 சென்ட் ஒதுக்கியாச்சு. சின்ன பையன் 40 சென்ட்டு எனக்கு விட்டு கொடுக்குற மாதிரி, நான் வீட்டு மனையை அவனுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி. எந்த 33 சென்ட் தான் வருது. அதில் தான் போரு ஷெட்டெல்லாம் கட்டிட்டேன். அப்போ எனக்கு இடம் தேவைப்படுது நிலம். அதனால் நான் நிலத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லி இப்படி முடிச்சிருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, வரக்கூடிய ஜூன் மாதத்தில் செவ்வாய் வந்து சப்சப்ளாடாக 9ஆம் பாவத்துக்கு வருது. தந்தையர் பூர்வீக சொத்து அது என்ன ஆகுது, 2, 4, 6, 10
எல்லாம் உழைப்பு உழைப்பு உழைப்பு. கர்மஸ்தானம் தொடர்பு கொள்றதுனால இப்போ நான் பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு தான் இந்த 1.5 மாதமாக வந்து உக்காந்துன்னு இருக்கிறேன் எங்கள் கிராமத்தில். அதாவது இப்படி போயின்னு இருக்குங்க. இதெல்லாம் என்ன காரணம்? தேவராஜ் அண்ணன் சப்ளாட் அளவில் நுணுக்கி பார்த்ததுனால தான் அது ஒர்க் அவுட் ஆகுது. அதனால் தேவராஜ் அண்ணனுடைய சாஃப்ட்வேரை வாங்கி பயன்பெறணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள்.